நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை ஆவடியில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் சாலையில் நடந்து சென்ற தம்பதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் எட்வர்ட் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். எட்வர்ட், வணக்கம். ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது? உயிரிழந்த தம்பதி தொடர்பான விவரம் கிடைக்கப்பெற்றிருக்கா? முழு விவரம். சென்னை ஆவடியில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியிருக்கிறது. தம்பதியை மேல் மோதியதால் சம்பவ இடத்திலேயே அந்த தம்பதி உயிரிழந்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் எட்வர்ட் இணைப்பில் இருக்கீங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு? உயிரிழந்த தம்பதி குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். ஆவடி அருகே அதிவேகமாக அரசு மருத்துவர் ஓட்டி வந்த கார் மோதி தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஆவடி பூந்தமல்லி பிரதான சாலை வசந்தம் நகர் பகுதியில் காலை வேளையில் பொலேனோ சொகுசு கார் ஒன்று அரசு மருத்துவர் ஒன்று ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கார் அப்பகுதியில் அதிவேகமாக ஓட்டி வந்ததாகவும் சாலையில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனம் மற்றும் 3 சக்கர வாகனம் மீது மோதி இருக்கிறார். இந்த நிலையில் சரண்யா அறிவரசன் தம்பதியினர் ஒரு டீ கடை அருகே வெளியில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக கட்டுப்பாட்டை இழந்து வந்த காரானது முதலில் அறிவரசன் மீது மோதியுள்ளது. இதில் அறிவரசன் தூக்கி வீசப்பட்டு அருகில் இருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் உள் விழுந்து சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் காரில் சிக்கிக் கொண்ட சரண்யா சிறிது தூரம் தேய்த்து கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கார் அடியில் சிக்கி சரண்யாவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் காரை மீட்டு மருத்துவரை அங்கிருந்து மீட்ட பொதுமக்கள் உடனடியாக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி போலீசார் விபத்தில் உயிரிழந்த சரண்யா மற்றும் அறிவரசன் தம்பதியினரை மீட்டு ராமச்சந்திரா அரசு தனியார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்துக்கான காரணம் என்னவென்றும் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டதா, இல்ல மயக்க நிலையில் வாகனத்தை ஓட்டி வந்தாரா, வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிவேகமாக வந்த கார் மோதி தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.